சாரோட கைரேகைகளை பாருங்கள். இது வந்து ஒரு அவேர்னஸ் பதிவுன்னு சொல்லக்கூடிய பதம். இவர் கைரேகையில மச்சங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து எதை குறிக்காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்கு இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை. இதில் வந்து எந்த ரேகையை ஒட்டின மாதிரி இவருக்கு மச்சங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, இவருக்கு புத்தி ரேகையை ஒட்டின மாதிரி தான் மச்சங்கள் இருக்குது. ஆயில் ரேகை ஓட்டின மாதிரி மச்சங்கள் இல்லை. இதே ஆயில் ரேகை ஓட்டின மாதிரி மச்சங்கள் இருந்ததுன்னா இவருக்கு ஏதாச்சும் ஒரு அமைப்பில் உடல் ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் ஏற்படும். அதே இல்லை இவருக்கு வந்து விபத்துன்ற மாதிரி ஏற்படுத்தின வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த புத்தி ரேகை ஒட்டின மாதிரி தான் இவருக்கு மச்சங்கள் ஏற்பதனால இவருக்கு அந்த காலப்பிரேச உடம்பு ஒரு 24 வயதுன்ற மாதிரி வரும். பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மன இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். அது வந்து இவருக்கு ஜாப் ரீதியான விஷயங்களாகவும் இருக்கும், இல்லைனா பெண்கள் சார்ந்த விஷயங்களாலும் இருக்கும். இது வந்து சுக்கரமேட்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ இவருக்கு அந்த காலப்பிரியில் இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக செயல்படும். அந்த டைமில் இவர் ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதரும் இவரோட ஐடியாக்களை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ வந்து இந்த மச்சங்கள் இருந்துட்டால் மட்டுமே அது எந்த ரேகையை ஒட்டின மாதிரி இருக்குன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட இம்பாக்ட் என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். எத்தனை பேர் கைரேகையில் இந்த மாதிரி மச்சங்கள் இருக்குது, அது வலது கையில் இருக்கா, இடது கையில் இருக்கா, எந்த இடத்துல இருக்குன்றது நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அதுக்குள்ள பலன்கள் என்னன்றதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.